கவனம். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் கவனமாக இருங்கள். ஒரு வினாடி கவனச்சிதறல் தான் ஆக்சிடென்ட். ஒரு வினாடி கவனச்சிதறல் தான் வேலை வாய்ப்பு போவது. ஒரு வினாடி கவனச்சிதறலில் தான் ஒன்றை தவறாக புரிந்து கொள்கிறோம். யாருன்னு தெரியல, ரஜினிகாந்த் சார் தான் ரொம்ப அழகா ஒரு சின்ன ஒரு காணொளியில வெட்டி அதை போட்டிருந்தாங்க. இன்ஸ்டால பார்த்தேன். கோபம் ஒரு நிமிடம் தான் இருக்கும். ஆனால் அந்த கோபத்தில் உச்சரித்த வார்த்தைகள் வாழ்க்கை முழுவதும் அழிக்க முடியாமல் நிலைத்து நிற்கும்னு பேசியிருந்தார். எங்க அப்பா சொல்வார், तारिक ने माजी के वो दौर भी देखे हैं, लम्हों ने खता की थी, सदियों ने सजा पाई. என்ன அர்த்தம் தெரியுமா? காலம் தன்னுடைய வரலாற்றில் ஒரு ரகசியத்தை பொத்தி வைத்திருக்கிறது. காலம் அது சொல்லும் ரகசியம் என்ன தெரியுமா? வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. ஒருத்தர் சொன்னார், தன்னுடைய 25வது கல்யாண நாள் அன்னைக்கு சொன்னார் ஒரு மனைவி கிட்ட, உங்க அப்பா உன்னை நான் லவ் பண்ணும் பொழுது சொன்னார், என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணாத, காதலிக்காத, காதலிச்சா உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன், 10 வருஷம் உள்ள போயிருவ, வாழ்க்கை உனக்கு கைதி ஆயிருவ அப்படின்னு சொன்னார். நான் அப்போவே அவர் பேச்சை கேட்டிருந்தேன்னா 10 வருஷத்தோட முடிஞ்சு போயிருக்கோம். இப்ப 25 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கிறேன்னார் அவர். வாழ்க்கையில் வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. போலீஸ்காரர்களுக்கு தெரியாமல் இது வேறு யாருக்கு தெரிந்து விட போகிறது?